ஆகவே அவர் யார் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்றைக்கு 1, 2, 3 பேர்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள். அவருக்காக நாங்கள் அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்தால்தான் அவருடைய கற்றுக் கொடுத்தலை நாங்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு விஷயம், அவர் யார் என்பதை நாங்கள் மீண்டும் பார்ப்போம். டாக்டர் மது கிருஷ்ணன் இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த பூரிப்போடும் கூட மாண்புமிகு தேவனுடைய மனுஷன் ரெவரண்ட் மது கிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். He is a great eminent scientist who has received the best scientist award. அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் அதற்கேற்ற விருதை உலகளவிலே பெருமளவில் பெற்ற பாக்கியமுள்ளவர். He is also the first Indian to receive the United States President Obama's award for his meritorious service for 30 years in 77 nations in establishing global peace. அதேபோல அவர் கடந்த அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் ஒபாமா அவர்களுடைய கையிலே உலகளாவிலே அவர் செய்த 77 தேசங்களில் 30 ஆண்டுகள் செய்த சமாதான தூதுவர் பணிக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்தியாவிலே அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட முதல் இந்தியர் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். He is the first ever Indian to be seated on the United Nations highest chair. அவர்தான் முதல் இந்தியராக ஐநா சபையினுடைய மிக உச்சிதமான பதவியிலே அமர்கிற பாக்கியத்தை பெற்றவர். He has a diplomatic passport and he is the United Nations American Diplomatic Mission. அவர் அமெரிக்க டிப்ளமேட்டிக் மிஷன் மூலமாக விசேஷித்த கடவுச்சீட்டு மற்றும் பல்வேறு மேன்மைகளை பெற்ற ஒரு உன்னதமான மனுஷன். He is the ambassador of the USA's peace mission. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மூலமாய் உலகளவில் இருக்கக்கூடிய சமாதான ஊழியத்தினுடைய தலைவராகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். He is also the chief governor of United Nations and United Nations International Human Rights Peace Commission. அதே போல உலக முழுவதிலுமாக சமாதான தூதுவராக ஏற்படுத்தப்பட்ட அவர் அந்த சமாதான இயக்கத்திற்கு தலைவராகவும் ஐநா சபைகள் மூலம் இதனுடைய மிக முக்கியஸ்தராகவும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. As the chief governor of United Nations GDO, we are so honored to have him in our midst this morning. இந்த ஐநா சபைகள் மூலமாய் மிக உயரிய பதவியையும் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்ற அவரை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். He is also the founder chairman of the Academy of the Universal Global Peace and Intergovernmental Organization. உலகளவிலே இருக்கக்கூடிய சமாதான தூதுவருக்கான அந்த உயர்ந்த பதவியையும் அதோடு கூட ஐநா சபைகள் மூலமாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பினுடைய கவர்னராகவும் பொறுப்பேற்று அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். He is also the chairman of the diplomatic mission of Europe and Balkan nation. பால்கன் தேசம் என்று சொல்லப்படுகிற பிரதேசங்களுக்கும் ஐரோப்பா கண்டத்தினுடைய அமைப்புக்கும் அவரே சமாதான தூதுவராக தலைவராக கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். What a great honor and privilege to have such an eminent man of God, a great scientist, a great national, international leader in midst. Let's put our hands together. Welcome this great man of God to come now and take the dice. நாம் யாவரும் பலத்த கரகோஷம் எழுப்பி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இப்பொழுது நீங்கள் எல்லோரும் மறைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மத்தியிலே தேவனுடைய காரியங்களை எங்கள் மத்தியிலே படிப்பிக்கும்படியாக டீச் பண்ணும்படியாக வருகிறவர் ஒரு தேவனுடைய ஊழியர், தேவனுடைய மனுஷன்,
தேவனால் நியமிக்கப்பட்டு அகில உலக ரீதியிலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வருகிறார். ஆகவே நாங்கள் கரங்களை தட்டி எங்களுடைய தலைமை அப்போஸ்தலர் ப்ரொஃபசர் டாக்டர் மது அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். You are welcome in our midst, Pastor. I give all honor, all glory and all thanks to my Lord and Savior Jesus Christ. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா புகழ், மகிமை அனைத்தும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். I am also thankful to my beloved brother, my co-worker and also the co-prisoner of Christ, that is Bishop Professor Dr. Paul Ambi Sinadure. நான் என்னுடைய நண்பரும் என்னுடைய சகோதரரும் தேவனுடைய ஊழியத்தில் உறுதுணையாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மிகவும் நல்ல வல்லமையான பாத்திரமாய் பயன்படுகிற பேராயர் பாலம்பி சின்னதுரை ஐயாவுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I on my behalf and also on behalf of my daughter Angel Mahima, who is sitting with me, and also my wife Priscilla, would like to express my thanks and gratitude to all the participants and all the organizing committee, pastors from Malaysia, Pastor Prince, from Paris, Pastor Sudarshan Ashokan, and all the people, those who are helping us in this Zoom conference. நம்முடைய பேராயர் ஐயா அவருடைய துணைவியர் பிரிசில்லா அவர்களோடும் அவருடைய மகளாகிய மகிமாவோடும் இணைந்து இங்கு போதகர்களாய் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பின்னணியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாஸ்டர் பிரின்ஸ் பாஸ்டர் ஒவ்வொருவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். Today I could see Bishop Amma also, wife of Bishop Paul Ambi. I am so happy, grateful, and special greeting to Bishop Amma. Glory to God. நம்முடைய அன்பு பேராயர் ஐயா பாலம்பி அவரோடு அவருடைய துணைவியாகிய பேராயர் அம்மாவும் அமர்ந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா மகிமையும் தேவனுக்கே. Okay, Bishop, before I start, I want to ask you, usually 2 hours is given to me, so now it is now around 7:23. So by what time I should complete? Whether it should be 9:23, I should stop by 9 o'clock. If as possible, you can follow 9:23. 9:23? Yes. Great. Glory to God. Hallelujah. Glory to God. Yes. As we are continuing this teaching seminar, the teaching program of, end days Christian leadership. In continuation to our first day and the second day, we have gone through so many things that we have to become better than the best leaders. We have to accomplish the God's mission which God has given unto us, and our assignment which God has given unto us. All those things we have seen in these last 2 days. நாம் இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய தலைவருக்கான கருத்தரங்குகளிலே நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த நாட்டில் கடந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த அந்த பிரதான கட்டளைகள் என்ன? நாம் ஏன் இந்த பூமி என்னும் கிரகணத்திலே நாம் தேவனாய் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். As already I told you, every day I would like to give you promotion. You are better than the best leader on the very first day, and already I have given a certain promotion. Today, one more promotion. I want you to understand who we are. Yesterday we have seen that we are more superior than the angels of God. Even like Lucifer and all, they are nothing before us. We are the conquerors. We are more superior than the angels of God. To none of the angels God ever told that come and sit with me on my right hand side, or come and sit with me on my throne. But to we people, those who are the Holy Spirit baptized, those who are born again, and those who have fulfilled the kingdom principle of water baptism and the Holy Spirit baptism,
For them, the promise of God says, I will grant you to sit with me on my throne, and also I will give you my crown, the crown of life, like Raja. So we are Rajas and Ranis. We are king and queens. Glory to God. And He is the king of all the kings. Glory to God. நான் சொன்னபடியே முதல் 3 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பதவி உயர்வை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று முதலாவது நாளிலே நாம் பார்த்தோம். நாம் சிறந்தவர்களுக்கும் மேலானவர்கள் என்று. 2வது நாளிலே நாம் பார்த்தது நாம் தேவ தூதர்களை விட மிகவும் மேன்மையுள்ளவர்கள், விசேஷித்தமானவர்கள் என்று. லூசிபர் என்று இன்றைக்கு சாத்தானாய் இருக்கிற அவன் மகா தேவனாலே விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் மீது தேவன் மனித மனுபுத்திரராகிய நமக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நாம் அவருடைய மகிமையினால் நிரப்பி இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். Hallelujah. Glory to God. Hallelujah. Today, let us start with the book of Ephesians, 6th chapter, 20 verse, 20 verse. Book of Ephesians, 6th chapter, 20 verse. We'll start today with this. My daughter is going to help us in reading. For which இன்றைக்கு எபேசியர் 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். For which I am an ambassador in bonds, that therein I may speak boldly as I ought to speak. Glory to God. Yes, you can read in Tamil also, dear son David. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். Glory to God. In English, it's very clearly mentioned. I could not follow much in Tamil what is there, but it says in English that we are the ambassador of Christ and we have to take the gospel boldly without compromising. God gave me the grace to speak from the podium of United Nations, where all countries' prime ministers and presidents were seated. God gave me the grace to talk to all big prime ministers and the presidents of several countries, but I have never compromised the doctrine. I have never compromised the doctrine. I have presented the gospel of peace even to the Muslim leaders, even to the top Hindu leaders. You can see several thousands of people gathered in our peace conference in Dubai, 25,000 people, but I have never compromised with the doctrine, because the word of God says, being the ambassador of Christ, you and me are supposed to take the gospel boldly. What is boldly? Glory to God. Hallelujah. ஆமென். சுவிசேஷத்துக்கு நியமிக்கப்பட்ட தேவனுடைய பிரதிநிதிகளாகிய நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாக எந்தவித சமரசமும் இன்றி, எந்தவித சமரச ஒத்துப்போகுதலும் இன்றி சத்தியத்தை சத்தியமாய் தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். நானும் ஐக்கிய நாடுகளிலே சில இடங்களிலே சில கருத்தரங்குகளிலே அநேக பெரிய இந்து தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கிற அந்த இடத்திலே நான் அவர்களிடத்தில் இந்த சமாதானத்தின் சத்தியத்தை சத்தியமாய் தைரியமாய் நான் சொன்னது உண்டு. தேவன் நாம் ஒவ்வொருவரும் அப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Glory to God. Hallelujah. So who we are the ambassador of Christ. Just shake hand with the person next to you and say, you are the ambassador of Christ. Jesus has chosen you as the ambassador. You and me are the ambassador of Christ. Hallelujah. ஆகவே இன்றைக்கு நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதி என்று. பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அதை சொல்லுங்க, நீங்கள் தேவனால் இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்ட பிரதிநிதி. Hallelujah. Glory to God. Glory to God. Yes. So now let us come today. We'll continue from yesterday's topic. I'm going to share some of the slides. See, now during this Corona time, already God has done the work which we people have not done it, which we people during our ministry of last 30 years, 35 years, 40 years, maybe we have done a lot of work in one of the particular area, one of the particular geographical area, one of the city, one of the village, or one of whatever it may be, the country. But then
we could not reach our target now. Suppose if you are in India, the target is 130 crores of population of India. If you are in US, so the total population of US is the target. That is our mission field. Whole of 7.5 billion population of the whole world. That is the mission field for me and you. That is the target. We have to reach with the gospel of truth, the gospel of peace, the gospel of Christ to all the 7.5 billion population of the world, because the word of God says in the book of Matthew, we all know that 24th chapter, Jesus told about the end days, when the end days will be there, when he is going to appear, unless this gospel is preached to all nations. Glory to God. Hallelujah. நான் நேற்றைய தினத்தில் தலைப்பின்படியே நான் சில காரியங்களை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நம்மை ஊழியத்திற்கு அழைத்து ஊழியத்திலே சிலர் பல ஆண்டுகளாக நம் போதகர்களாக சுவிசேஷகராக இருந்திருப்போம். 20 வருடமோ 30 வருடமோ எவ்வளவுதாக இருந்தாலும் ஆயினும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கு இன்னும் நாம் அடைந்து தீரவில்லை என்று சொல்வேன். ஏனென்றால் நாம் இந்திய தேசத்தில் இருப்போமானால் இங்கு 130 கோடிக்கும் மேலான ஜனத்தொகை உள்ள ஒரு தேசத்தில் இருக்கும். இன்னும் அந்த 130 கோடி ஜனங்களும் தேவனால் சந்திக்கப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் அமெரிக்காவிலோ இல்ல வேறு எந்த தேசத்திலிருந்து இது கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் தேசத்தின் ஜனத்தொகை எவ்வளவோ அது இன்னும் சந்திக்கப்படாத பட்சத்திலே நாம் இலக்கு அடையாதவர்களாக தான் இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே 7.5 பில்லியன் மக்கள் ஜனத்தொகை இன்னும் சந்திக்கப்படவில்லை. கொடுத்த மகா பெரிய ஒரு கட்டளையா இருக்கிறது. மத்தேயு 24 சொல்லப்படுகிற போல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் சுவிசேஷத்தை அவர்கள் எப்படி அறிவார்கள்? Glory to God. Hallelujah. We all know that Jesus is our healer. We all know that Jesus is our savior. We all know Jesus, is our counselor, our, comforter, everything. But also we should know that Jesus is also the Lord of harvesting. He is the Lord of harvesting. Glory to God. Hallelujah. We have to understand that thing. இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர், நமக்கு சுகமளிப்பவர், நம்முடைய தேற்றவாளன், ஆறுதலின் தேவன், நல்லவர் என்று பல காரியங்களை அறிந்திருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அவர் ஒருவரே இந்த அறுவடைக்கு எல்லா ஆத்தும ரட்சிப்பின் நாயகனும் தேவனுமாய் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிவோம். As what we teach, like the cross, the ministry which God has given to us, cross in the center. We talk about the church growth. Already I have spoken to you about the church growth, the 5 dimensions of the church growth. That is the spiritual growth. Number 2, if there is a spiritual growth, automatically there should be the numerical growth. Number 3, if there is a numerical growth, automatically there will be the geographical growth. And then if there is a geographical growth, number 4 will be there. That is the financial growth. We did not beg. We did not go and beg in front of non-believers. We did not go even in the TV program. Even we should not beg from the non-believers, from other people and all. We should not become the salesman in the TV program, begging, buy my TV, buy my CD, buy my this thing, that thing. Because all Hindu people are also seeing your TV program. Speak only the word of God. Speak the gospel, take the gospel, but not become like a beggar. So not do that thing. And all those things for the church growth. The 5th is the 5-fold ministry. That is the center. That is the center of the cross. And the left hand side is the harvesting. Keep the harvesting. Keep on the harvesting. And the right hand side is preparation for the rapture. That is the bride church preparing. Both should be together. Harvesting should be together, and also preparation to grow towards the maturity level, same stature of like of Jesus Christ, as we have read the study in book of Ephesians 4th chapter 13th verse. நாம் நேற்று பார்த்ததின்படி சபையின் வளர்ச்சிக்கான 5 வகையான தாற்பயங்களை பார்த்தோம். முதலாவது ஆவிக்குரிய வளர்ச்சி, எண்ணிக்கையிலான வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி. 4வது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது அந்த நிலையிலே
நாமே பொருளாதார காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டுமே ஒழிய அங்க போய் நம்ம கையேந்தி நின்று காணிக்கை கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லக்கூடாது. சில தொலைக்காட்சிகளை பார்த்தால் அங்கு ஊழியர்கள் அவர்கள் தங்களுடைய சீடிகளை வைத்து தங்களுடைய புஸ்தகங்களை வைத்து அவர்கள் விற்பனை செய்வது போல நாம் விற்பனையாளர்கள் ஆகக்கூடாது. இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த சத்திய வசனத்தை நாம் இலவசமாக சொல்ல வேண்டும். சத்திய வார்த்தைகளை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதுதான் அந்த சிலுவையின் மையமாக இருக்கிறது. சிலுவை ஒருவேளை வலது பக்கத்தில் நாம் இப்படி எடுத்துக் கொள்ளலாம். அது முழுவதும் அறுவடை, ஆத்தும அறுவடை. இடது பக்கத்தில் பார்க்கும் பொழுது ஆயத்தம். ஒரு புறம் ஆத்தும அறுவடை, இன்னொரு புறம் ஆயத்தம். எதற்கு ஆயத்தம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயத்தம். அவரை இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அளவுக்கு ஏற்ற அந்த வளர்ச்சியை அடைகிற பூரண புருஷராய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. Hallelujah, glory to God. You can understand how the translator, Pastor David Person, is doing my translation. Even if I speak 10 minutes, he is going to translate exactly the same because he is well trained by me. Glory to God. Hallelujah. He has done, good. He is very well trained because he did some translations for me, and their family is very close to me. His father, Bishop Muhammad Hanifa, they all are very close to me. Glory to God. Hallelujah. You can translate. Yes. மிக்க நன்றி. தேவ கிருபையினாலே இன்னைக்கு நான் ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரா இருக்கேன். ஏன்னா நம்முடைய பேராயர் பிஷப் மதிப்புரிய பிஷப் ஐயா மதுகிருஷ்ணன் அவர்களுக்கும் நான் பலமுறை மொழி பெயர்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரும் எனக்கு நான் இப்படி உருவாக்கப்பட உறுதுணையா இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கொடுத்த கிருபை அவருக்கே மகிமை உண்டாகட்டும். Amen. Hallelujah. So now let us understand that Lord Jesus is not only our healer. He is not only to give us the peace. He is not only our savior, but also He is the Lord of harvesting. Glory to God. Hallelujah. Book of Matthew, 9th chapter, the last verse. Book of Matthew, 9th chapter, the last verse. Read in Tamil. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் மட்டுமல்ல, சமாதான காரன் மட்டுமல்ல, நம்மை சுகமளிப்பவர் மட்டுமல்ல, அவரே சர்வ எல்லா ஆத்தும ரட்சிப்புக்கும் முக்கிய காரணரும் அவரே தேவனுமாய் இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்ப்போம். He is the Lord of harvesting. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். Read that. In third, have you read in Tamil? Yes. Yeah. So அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். You read total together. I think 37 and 38 together. Yes. தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். Okay. Now the target is 7.5 billion population of the world. For people those are in India, 1.3 billion population. That means 130 crores people. That is the target. Okay. Now you can find out how many thousands of pastors are there. Pastors have a different kind of job they have to do in the church, but then they have to produce the number of evangelists 2 by 2, send 2 by 2 to the north, to the south, to the east, to the west. Already we have seen in last 2 days, we have seen that thing. That is our assignment. So you find out which geographical area you belongs to, how many people you have to reach during these coming days, and then you start teaching and training. Send your evangelists, prepare your evangelists to go take the gospel to all directions. இந்த உலக மக்கள் தொகை 7.5 பில்லியனாக இருக்கிறது. நம் இந்திய தேசத்தின் மக்கள் தொகை 130 கோடிக்கும் மேலாக இருக்கிறது. இங்க ஆயிரக்கணக்கான போதகர்கள் இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே 2 நாட்களிலே நாம் பார்த்தது போல இந்த போதகர்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷர்களை அவருடைய சபையில் உள்ளவர்களை சுவிசேஷர்களாக உருவாக்கி ஒவ்வொரு இடங்களிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளிலும் 2 பேராக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு என்று அனுப்ப வேண்டிய ஒரு தலையாய கடமையை நாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Glory to God. Hallelujah. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. So now we know that evangelism, that is the cross, that is the church growth in the center,
and left hand side. We have to keep growing, keep growing. The church, the congregation should keep growing and attain to the same stature like of Jesus Christ, as we read in the book of Ephesians 4 chapter 13th verse in English, and maybe in Tamil it is 11th verse. So that we have to keep growing like cross the center portion. But the left side, keep harvesting, keep harvesting. Send your laborers, send your church believers, send your church people, the evangelists. Keep harvesting. And the right hand side, keep preparing your congregation like bride for the rapture, for the first batch of resurrection. I always say for the first batch of resurrection. சிலுவையின் இன்னொரு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் நடுப்புறமாய் காணப்படுகிற அந்த இது சபை ஜனங்கள் அவர்களுடைய தேவனை குறித்து அறிகிற அளவுக்கான வளர்ச்சி இடது பக்கமாய் இருக்கிறது. அது நாம் இதற்கு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும் அறுவடை, ஆத்மா அறுவடைக்கு. அதே போல வலது பக்கமாய் என்ன சொல்வோம் என்றால் அதே போல நாம் ஆயத்தமாக வேண்டும். எதற்கென்று? தேவனுடைய அந்த வருகைக்கு நாம் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக்கப்படுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அளவின் அந்த அளவுக்கு வளரும்படியான பூரண புருஷராக வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். Glory to God. Hallelujah. Now, as I told you, me and you have not done much of the work during the last 30 years of our ministry or 40 years of our ministry. Someone for 15 years of the ministry. Me and you have not done. But now, during this corona time, God has already prepared the ground. The ground is prepared. And now we are in the resting period. Both the restoration and also getting energized through such kind of teaching and training programs. God is energizing us, giving us more anointing. The fire anointing is coming to us. Now we are now getting prepared so that moment the corona is done, finished, if the solution is done, the lockdown is released, you have to go like fire, like dynamite, like nuclear bomb. You have to just explode. Send your team from your church congregation to all the four corners of the world with the gospel of truth, the gospel of peace. ஆமென். நாம் இந்த நாட்களிலே தேவன் நமக்காக ஒரு ஆடுகளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த முடக்கப்பட்ட நிலை போல இருக்கிற இந்த கொரோனா நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே இருந்து ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக, பலப்படுத்தப்பட்டவர்களாக, தேவனை குறித்த அறிகிற அறிவிலே நன்கு வளர்ந்தவர்களாக இந்த கொரோனா பொதுமுடக்கின் நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாம் எரிந்து பிரகாசிக்கிற சுடர் ஒளியாக நாம் இருக்கிற இந்த இடத்திலே சமுதாயத்திலே சென்று தேவனுடைய நாமத்தை பறைசாற்றி அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஒரு பாத்திரங்களாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்பதே நம் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. தேவ நாம மகிமை உண்டாவதாக. Now if we speak to the people, just only we have to speak to them that this corona, this disaster is in accordance with the Bible. In Bible it is written about the end days. Pandemic will be there, the end days. Just speak. People are ready to receive it. I'm talking with my practical experience during this last few days. Me and my daughter, we have done 40 videos. We were fasting and praying and 40 video teaching during this quarantine time. And we have sent this videos to so many people. There we have even exposed the conspiracy and all those things. It has gone to many ministers, it has gone to many prime ministers also, the videos, video teachings where we are comparing that these all things are in accordance with the Bible. All those things are there. Few ministers, even from US, they spoke to me. We prayed for them. I told them, these days, if at all you want your country to be saved, read the book of Jonah. In Jonah, how the disaster was supposed to come, how the whole city, the Nineveh city, was supposed to be toppled. The prophecy was given through Jonah. God had sent him like Jonah. But what happened? If you read book of Jonah, 3rd chapter, we can see that even the king, the topmost people, like for present days, even the prime minister and president, they have to surrender, they have to fast,
they have to put away all such kind of pride, ego, everything, surrender in the hand of God. God, the creator, who created the whole universe, visible and invisible thing, and he is nobody. He is Jesus Christ, the Lord, our Savior, Jesus Christ only. Hallelujah. People immediately repent. Ministers, they repent. Glory to God. All glory and honor to Jesus Christ. இந்த கொரோனா காலத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிறது போல, இது கடைசி காலத்திலே இப்பேற்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாம் உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நீங்க பேசுங்க. அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செவி கொடுப்பார்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். ஐயா பேராயர் ஐயா அவருடைய மகனோடு இணைந்து ஏறத்தாழ 40க்கும் மேலான காணொளிகளை அவர்கள் சமூக வலைத்தளத்தின் மூலமாக அநேக நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். அநேக நாட்டின் பிரதமர்களும் அநேக